Please subscribe Sadhguru Sai Creations. பதினைந்து வயது 16 வயதில் இருக்கக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களே இன்றைக்கு நிறைய பேர் மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் சிக்கி சின்னாபின்னமாகி போயிருக்கிறத பார்க்கும். இந்த சுய இன்பம் அப்படிங்கிறது உண்மையிலே நல்லதா கெட்டதா? விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் உடம்பு ஒல்லியாயிட்டே போகும். 2, உங்களுடைய முகமும் உடலும் கருத்துக்கிட்டே போகும். இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? 5 வழிமுறைகளை நான் சொல்கிறேன். டெய்லி வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு, அவர் குடிப்பழக்கத்தை நான் நிறுத்தணும், புகைப்பழக்கத்தை நான் நிறுத்தணும், கஞ்சா பழக்கத்தை நான் நிறுத்தணும், போதை பழக்கத்தை நான் நிறுத்தணும். என்ன பண்ணணும்? உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு இளைய தலைமுறை எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் மனம் போகின்ற போக்கில், அதுவும் இன்றைக்கு சமூக ஊடகங்களும் அவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அலைபேசிகளும் அவர்களுடைய தேடுதலுக்கு விடையளிக்கக்கூடிய விஷயங்களாக அவர்கள் நினைப்பதாலேயே இன்றைக்கு நிறைய தவறுகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். கலாச்சாரமாக நம்முடைய நாடு இன்றைக்கு செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வெறும் குழந்தை பிறப்புக்காக, சந்ததி வளர்ப்புக்காக மட்டும்தான் பார்த்து வந்தது. 100 வருடங்களுக்கு முன்பு, 200 வருடங்களுக்கு முன்பு பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் எது தெரியுமா? காமத்தையும் மருத்துவமாக, காமத்தையும் சிகிச்சையாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குருகுல கல்வியை பார்த்து அவர்கள் அதிசயத்து போனதை பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையிலும் செக்ஸுங்கிறது அவர்களுடைய மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவர்கள் விலங்குகளைப் போலத்தான். வேண்டிய பெண், வேண்டிய நேரம், நிறைய பெண்களோடு தொடர்பு அப்படிங்கிறத சாதாரணமான ஒரு விஷயமாகவே வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்தியா வந்தபோது ஆச்சரியப்பட்ட நிறைய விஷயங்களில் முதலாவது விஷயம், பெண்களுக்கு சமூகத்தில் கொடுத்து வந்திருக்கக்கூடிய மரியாதையும், அது கூடவே கலவின்னு சொல்லக்கூடிய செக்ஸுக்கு நம்முடைய சமூகத்தில் கொடுத்து வந்திருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களும், காமசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய புத்தகம், இப்படி ஒரு புத்தகத்தை அவர்களுடைய வரலாற்றில் பாரம்பரியத்தில் அவர்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு மனிதனால் எவ்வாறு இயற்கையாக துணையோடு ஒரு மகிழ்ச்சியான இல்லறத்தை நடத்த முடியும், இல்லறம் அப்படின்னு வரதே, அதாவது செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது வரதே வெறும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்திற்காக அல்ல, மகிழ்ச்சிக்காக கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான அறிவியலையே வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆச்சரியப்படுத்ததை பார்த்தோம். ஆனால் 200 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது கலாச்சாரம் குலைந்து போய், கலாச்சாரமற்ற இன்றைக்கு நிறைய பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொடுமைகள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகமாகவே நாம் மாறி போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த செக்ஸுங்கிற விஷயத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இன்றைக்கு சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு பழக்கம், மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சுய இன்ப பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அறிவியல் சொல்லுது. அப்போ இந்த மாஸ்டர்பேஷன் சார்ந்த ஒரு பழக்கத்தில் இருக்கும்போது இது நல்லதா கெட்டதா, இதை செய்யும்போது ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னங்கிறத யாருக்கும் 16, 17 வயதில் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஆனால் ஏதோ முயற்சியில், ஏதோ வகையில் அவர்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும்போது அதில் ஏற்படுகின்ற அந்த சுகமான உணர்வு, அந்த ஃபால்ஸ் டோபமைன் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில் ஏற்படுகின்ற ஒரு வகையான மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் அதை செய்ய தூண்டும்போது, இன்றைக்கு 15 வயது 16 வயதில் இருக்கக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களே இன்றைக்கு நிறைய பேர் மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் சிக்கி சின்னாபின்னமாகி போயிருக்கிறத பார்க்கும். 18 வயது பையனை கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. படிப்பில் கவனம் இல்லை, ராத்திரியில் தூங்குறது இல்லை, பகல் ஃபுல்லாக தூங்குறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தற்கொலை செஞ்சுப்பேன் மிரட்டுறான். அவனுக்கு தேவை வேலைக்கு சாப்பாடு, ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டான், பகலில் தூங்குவான், எழுந்துப்பான், குளிப்பான், சாப்பிடுவான், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவான், திரும்பி வருவான். அவ்வளோதான் வாழ்க்கை. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அப்போ அந்த பையனை உட்கார வச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையனுக்கு சுய இன்பம் இதை யாரோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த சுய இன்பம் தெரிய ஆரம்பித்த பிறகு அந்த பையன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
அவனுடைய நடத்தைகளில் மாறுபாடு ஏற்பட்டு 24 மணி நேரமும் மொபைலில் ஆபாச படங்களை பார்ப்பதை மட்டுமே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் 10th கிளாஸ் டாப்பராக வந்த பையன் +2 ஃபெயில் ஆயிடுவானோங்கிற பயத்திலேயே அவர்களுடைய குடும்பம் கதறி கொண்டிருந்ததை பார்த்தேன். நல்வழிப்படுத்துவதற்கான கவுன்சிலிங், மருந்துகள், சிகிச்சைகள் கொடுத்தபோது போன முறை நடந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கும் எடுத்திருக்கான், நீட்டும் நல்லபடியாக எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் வர வேண்டிய ஒரு கேள்வி, இந்த சுய இன்பம் அப்படிங்கிறது உண்மையிலே நல்லதா கெட்டதா? இதற்கு 2 பதில்கள் இருக்குங்க. சுய இன்பம் நல்லதா கெட்டதா? மருத்துவ ரீதியாக இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பார்த்தோன்னா சுய இன்பம் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 காரணங்களை சொல்கிறாங்க. முதலாவது, அளவாக சுய இன்பம் நடக்கும்போது அந்த மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தங்கள், கோபங்கள், கவலைகள், வருத்தங்கள் இவை அனைத்துமே மறந்து போகிறது. 16, 17 வயதில் திருமணம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறிப்போய் 35, 37 வயது வரையிலும் ஒரு ஆண் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. குடும்பத்தை விடுத்து வெளியில் சென்று வேலை சென்றால்தான் இன்றைக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அப்போ இந்த நிலைகள் ஏற்படும் போது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளையும் கவலைகளையும் வெளிப்படுத்தி கொள்வதற்கு சுய இன்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசன். இது முதல் காரணத்தை சொல்கிறாங்க. 2வது காரணம் சொல்கிறாங்க, இன்றைக்கு யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு அவதிப்படுறாங்களோ அவங்கெல்லாம் சுய இன்பம் செய்யும்போது அவங்க மனதில் இருக்கக்கூடிய கார்டிசோல் சார்ந்த மூலக்கூறுகள் முழுமையாக வெளியில் போய் அவங்க மனதில் மெலட்டோனின் சார்ந்த மூலக்கூறுகள் மூளையில் சுரக்க ஆரம்பித்து அவர்களுடைய தூக்கத்தை சரி செய்ய உதவுகிறது. அப்போ யாரெல்லாம் தலைவலி இருக்குது, கார்டிசோல் இருக்குது, இன்றைக்கி வேசோ டைலட்டேஷன் சொல்லக்கூடிய சிறுமூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் அழுத்தம் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரியாக்க முடியும், இதில் என்ன பிரச்சனைகள் இருந்தால் மாற்ற முடியும் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான இடங்களில் மாஸ்டர்பேஷன் தூக்கத்தை வரவழைப்பதற்கான மருந்தாகவே இன்றைக்கு நவீன மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. 3வது, இன்றைக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்டர்பேஷன் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி மாடர்ன் மெடிசன் யூராலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு ஆக்டிவ் செக்ஸ் லைஃப்பில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் சுரக்கக்கூடிய அமிலங்கள் உடம்பை விட்டு வெளியில் போயிட்டே இருக்கும். ஆனால் பாசிவ் ஸ்ட்ரெஸ் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு 60 வயது 55 வயது வரும்போது சமூக ரீதியாகவே மனைவிக்கும் மெனோபாஸ் ஆகிவிடும் போது அவர்களுக்கும் அதில் உணர்ச்சியான தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது குடும்ப சூழல்கள், உளவியல் சூழல்கள், இருக்கின்ற இடங்கள், இது சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் போது நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு கணவன் மனைவி சேர்க்கைக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலையில் வந்து விடுகிறது. அப்போ கணவன் மனைவி சேர்க்கைக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில் வரும்போது ப்ராஸ்டேட்டுடைய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகவும் ப்ராஸ்டேட் கேன்சர் ஆகவும் மாறி இன்றைக்கு சுய இன்பம் அப்படிங்கிறது இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை தடுக்கக்கூடிய குறிப்பாக 55-60 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு யூராலஜிக்கல் ரிசர்ச் நிறைய வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது இந்த 3 விஷயங்கள் மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் நல்லது அப்படின்னு சொல்லுது. ஆனால் சுய இன்பம் கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இயற்கை மருத்துவம் 3 முக்கியமான காரணங்களை சொல்லுகிறது. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம உடலில் அணுக்கள் தாதுக்களுடைய உருவாக்கம் வரும்போது சாப்பிடுகின்ற உணவிலிருந்து உருவாகக்கூடிய சக்தியாக ரசதாத்து உருவாகிறத பார்க்குறோம். இந்த ரசதாத்து தான் பின்னாடி இரத்தமாகவும் தசையாகவும் கொழுப்பாகவும் எலும்பாகவும் எலும்பு மஜ்ஜையாகவும் கடைசியாக உயிரணுக்களாகவும் அதாவது செமனாகவும் அதுக்கப்புறம் இதிலிருந்து ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களுடைய இயக்கத்திற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இயக்கமாகவும் மாறுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த ரசதாதுவிலிருந்து சுக்கிரதாது வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 7 தாதுக்களை சரியாக பராமரித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டியும் ஹார்மோனும் நார்மலாக இருக்கும். யாரெல்லாம் இந்த இயக்க மாறுபாடுகள் சீராக இல்லை அப்படின்னு நினைத்து அந்த சுக்கிரத்தை இழக்கிறார்களோ, மாஸ்டர்பேஷன் செய்து உங்களுடைய சக்தியை இழக்கிறீர்களோ, உங்களுக்கு ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் சரியாக கிடைக்காது. அப்போ அந்த ஓஜஸ்ங்கிறது கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அதுதான் இளமையில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய்க்கும் இதய நோய்க்கும் புற்றுநோய்க்கும் இன்றைக்கி மரபணு ரீதியாக ஏற்படுகின்ற ஜெனட்டிக் டிஸார்டர் அனைத்திற்குமே மிகப்பெரிய காரணமாக இருப்பது எது?
இந்த மாஸ்டுபேஷன். அதனால் இன்றைக்கு தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் மாஸ்டுபேஷன் கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் காரணம் தாது இழப்புன்னு சொல்லக்கூடியது. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். ரெண்டாவது, பொதுவாகவே இந்த மாஸ்டுபேஷன் ஹேபிட் பண்ணும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் தான் முதல்ல அதோட சக்தி ஓட்டத்தை இழக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகத்தம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹசிரஹாரம் சொல்லக்கூடிய 7 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் தான் நம்முடைய ஆரோக்கியம். உடலிலிருந்து நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து உருவாகக்கூடிய சக்தி ஆகார சக்தின்னு சொல்லுவோம். மூச்சு விடுகின்ற பிராணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி பிராணசக்தின்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்திலிருந்து இந்த சக்கரங்கள் மூலமாக நம்ம உடல் கிரகிக்கின்ற சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவோம். இந்த 3 சக்தியும் உடலுக்குள் சேர்ந்து உருவாகக்கூடியது தான் உயிர் சக்தின்னு சொல்லுவோம். இந்த உயிர் சக்தி எங்கெல்லாம் இழந்து போகிறோமோ அந்த இடத்துல ஆரோக்கியம் கெட்டு போகும். ஏன்னா அந்த உயிர் சக்தி உடம்பெல்லாம் வியாபித்து வரும்போது தான் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லையா? ஒருவேளை அது உடம்பெல்லாம் வியாபிக்க முடியலன்னா நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படும். எந்தெந்த பகுதிகளில் சக்தி ஓட்டம் தடைபடுகிறதோ அந்த பகுதிகளில் நமக்கு நோய்கள் ஏற்படும். அப்படி வரும்போது இந்த மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் பாதிக்கப்படும் போது மனதுடைய தன்னம்பிக்கை, முடிவெடுக்கக்கூடிய திறன், உறுதியாக இருக்கக்கூடிய திறன், இவை அனைத்துமே பெரியதாக பாதிக்கப்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் எங்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறதோ அங்கே எல்லா இடத்திலையுமே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருப்பது முடிவெடுக்கக்கூடிய திறனும் தன்னம்பிக்கையும் குறைந்து போவது தான். இன்றைக்கி யாரெல்லாம் மாஸ்டர்பேட் பண்ணிகிட்ருக்கீங்களோ நீங்களே யோசிங்க, உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுதா? உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கா? உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா? உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா? மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா? இது எல்லாமே ஏற்படுது இல்லையா? காரணம் நீங்கள் செய்யக்கூடிய மாஸ்டர்பேஷன். இது உங்களுடைய மூலாதார சக்கரத்தை, சுவாதிஷ்டான சக்கரத்தை பாதிக்குது. அதே போல் யாரெல்லாம் சிறு வயது முதலே மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் இருக்காங்களோ, சுய இன்ப முயற்சியில் இருக்காங்களோ, அவங்களுக்கு மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் மட்டும் இல்லை, அவங்களுடைய மணிபூரகம் பாதித்து ஏர்லி டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகளும், கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களோட நண்பர்கள் யாராவது கிட்னி ஃபெயிலியர்னாலேயோ அல்லது சீக்கிரம் டயபெட்டிஸ் நோயினாலோ இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அன்பாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம், சுய இன்ப பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக 199 பேர் உண்மையை ஒத்துப்பாங்க. பொய் சொல்கிறோன்னு நினைக்கவங்க சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு இந்தியாவே சர்க்கரை நோயோட கேபிட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கேபிட்டலாக இருக்குன்னா சாப்பாடு பழக்க வழக்கம் மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட் அதுக்கு ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஜென் ஜி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. 3வது, உருவ அமைப்பு கெட்டு போயிடுங்க. யாரெல்லாம் மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே தலைமுடி கொட்டு போய் தலை சொட்டையாகி விடுவதை பார்க்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது டெஸ்டோஸ்டிரான் தேவையற்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும்? ஹைப்பர் டெஸ்டோஸ்டினிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். இது ஏற்பட்டால் 3 முக்கியமான அறிகுறி. 1, உங்கள் உடம்பு ஒல்லியாயிட்டே போகும். 2, உங்களுடைய முகமும் உடலும் கருத்துக்கிட்டே போகும். 3வது, உங்கள் தலைமுடி கொட்டிடும். ஸ்பெஷலி தலை மேலே ஃப்ரண்ட்லேருந்து பால்னஸ் வர ஆரம்பிச்சிடும், சைடில் பால்னஸ் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி 18, 19 வயசில் நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான், ஒல்லியாயிட்டே போகிறான், கருத்துக்கிட்டே போகிறான், படிப்பில் கவனம் இல்லை, ராத்திரியில் ஒழுங்காக தூங்குறது இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்கான், ஏதாவது சொன்னால் கோவப்படுறான், ஏதாவது சொன்னால் வேலை செய்ய மாட்டேங்கிறான், ஏதாவது சொன்னால் வீட்டில் பெருசாக தகராறு பண்ணுறான், இப்படிலாம் இருக்கான்னா அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கிறது மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறத பெற்றவங்களும் கூட இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கென்று முறையாக இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை கொடுத்து அந்த குழந்தையுடைய தேவையற்று அதிகமாக செய்யக்கூடிய மாஸ்டர்பேஷனை நம்ம குறைச்சாலே இந்த குழந்தை மீண்டும் சமநிலைக்கு வந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த ஹைப்பர் டெஸ்டோஸ்டிரான் சுரப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு தலைமுடியை கொட்ட வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். இன்றைக்கு 25 வயதில் பாதி மண்டை சொட்டையாக இருக்கக்கூடிய ஆண்களில் 150 பேர் நிச்சயமாக சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரி, மாஸ்டர்பேஷன் பற்றி பார்த்தோம், நல்லதா கெட்டதான்னு விவாதம் பண்ணோம். என்னை பொறுத்தவரையிலும் மாஸ்டர்பேஷன் கெட்ட பழக்கம்தான். அளவாக இருந்தாலும் நல்லதுன்னு மாடர்ன் மெடிசன் சொன்னாலும் ஐ வில் சே இல்லை, அது கெட்டதுன்னு சொல்லுவேன். சரி, அப்போ இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட் இருக்குது,
இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? 5 வழிமுறைகளை நான் சொல்கிறேன். நம்பர் 1, பாசிட்டிவிட்டி. பொதுவாக என்னால் முடியல இதே புலம்பல்கள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம கொண்டு வரணும். தினசரி காலை எழுந்து கொள்ளும்போது, இரவு படுக்கும்போது, இன்றைக்கு நான் மாஸ்டர்பேஷன் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே குறைந்தது 11 முறை சொல்லிட்டு படுக்கணும். காலை எழுந்து கொள்ளும்போது 11 முறை இதை சொல்லணும். அதை செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், உங்களுடைய மூளை ஒரு மாதம் இதை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சதுன்னா 31ஆவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்தோங்கிறது மறந்து போய் ஒரு நல்ல ஹேபிட்குள்ளே நீங்கள் போயிட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். 2வது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல பித்தம் மிகுதியாகும்போது இந்த பித்தமே நம்ம உடம்புல நிறைய வகையான நோய்களை உருவாக்கும். குறிப்பாக நம்முடைய எண்ணங்களில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தி பித்தத்துக்கு உண்டு. அதனால தான் பித்தம் சார்ந்த காரணிகள் ஏற்படும் போது, பித்தம் சார்ந்த விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது, இந்த பித்தத்தை குறைப்பதற்கான சிகிச்சையாக எப்பொழுதுமே பாரம்பரிய மருத்துவத்தில் சிகிச்சைக்கு முன்னாடி பேதி கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகும்? உடம்பில் இருக்கக்கூடிய தேவையான பித்தம், தேவையற்ற பித்தம் வெளியில் போய்விடும்போது உடம்பு அமைதியாகிவிடும். அந்த அமைதியான மனநிலை வேணும் அப்படின்னும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். வீட்டில் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய குழந்தைகள் யாராவது இருக்காங்கன்னா அதை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நல்லா விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி எடுத்து சூடு பண்ணி கழுத்துலேருந்து கால் வரையில் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வெந்நீரில் குளிக்க வைங்க. இது பண்ணிங்கன்னா அந்த பித்தம் முற்றிலும் குறையும். மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய ஹேபிட்டே அந்த குழந்தைகளுக்கு வராது. 3வது, வீட் கிராஸ் ஜூஸுங்க. இந்த வீட் கிராஸ் ஜூஸோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? ஹேபிட் பிரேக்கிங் ட்ரிங்க்னே இதுக்கு பேருங்க. காலையில் நிறைய காஃபி குடிக்கிறோம். எப்படி காஃபி குடிக்கிறத நிறுத்துறது? வீட் கிராஸ் ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க. காஃபி குடிக்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. டெய்லி வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு, அவர் குடிப்பழக்கத்தை நான் நிறுத்தணும், புகைப்பழக்கத்தை நான் நிறுத்தணும், கஞ்சா பழக்கத்தை நான் நிறுத்தணும், போதை பழக்கத்தை நான் நிறுத்தணும். என்ன பண்ணணும்? வீட் கிராஸ் ஜூஸ் ஒரு கிளாஸ் அவங்களுக்கு டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே மூளையில் இந்த போதை பழக்கங்கள் உருவாக்கக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வீட் கிராஸ்க்கு உண்டு. அப்போ அந்த வீட் கிராஸை ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் போகும். அதே போல் இந்த ஃபால்ஸ் டோபமைன் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணால், சுய இன்பம் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்கும் வீட் கிராஸ் ஜூஸ் குடிச்சிங்கன்னா. அப்போ டெய்லி ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்து அதில் ஒரு 50 மில்லி வீட் கிராஸ் ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு வேளையோ 2 வேளையோ இதை பிரித்து கொடுத்தீங்கனாலே போதும். அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் இவை அனைத்துமே இருக்காது. அந்த குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமான நிலைக்கு மாறுவதை பார்க்க முடியும். 4வது, நான் எப்போவுமே சொல்கிறது, தியானம், மூச்சு பயிற்சி. இதை விட சிறந்த ஒரு முயற்சி இந்த சுய இன்பத்தை நிறுத்துவதற்கு கிடையவே கிடையாதுங்க. நிறைய குழந்தைகள் 17 வயது, 18 வயது, 23 வயது இந்த ஹேபிட்லேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் முடியல, ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கேன், மன வருத்தத்தில் இருக்கேன், ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. மருந்துகள் மாத்திரைகளை விட இந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறு விஷயம் எது தெரியுமா? தியான பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் தான். பிராணாயாம பயிற்சிகளை 3 நாட்கள் சொல்லிக் கொடுத்து, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பயிற்சிகளை 3 நாட்கள் சொல்லிக் கொடுத்து, காலை எழுந்த உடனே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய தியான பயிற்சியும், மாலை நேரங்களில் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் வெளியேற்றுவதற்கான தியான பயிற்சியும், இரவு தூங்குவதற்கு முன்பு பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய குருவுக்கும் நன்றி சொல்லக்கூடிய அந்த தியான பயிற்சியும் சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டுமல்ல, இந்த சுய இன்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளிவர வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் சரிங்க, தியானம், மூச்சு பயிற்சி இது ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டை நிறுத்தி நான் வெளியில் வரணும் அப்படின்னா, ஹைப்பராக இருக்கக்கூடிய என்னோட டெஸ்டோஸ்டிரான் நார்மல் ஆகணும்னா 5வது வழி, சுலபமான வழி, வாஜிகேர் மாத்திரைகள். இந்த வாஜிகேர் மாத்திரைகள் பொதுவாக நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு, விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு, விந்து முந்துதலை குறைப்பதற்கு, ஒரு இரவிலேயே 2 முறை 3 முறை நாம் உறவு வைத்து கொள்வதற்கு உண்டாக்கப்பட்ட ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த வாஜிகேர் ஒரு சிறந்த மருந்துங்க. இதை எடுக்கும்போது நம்ம உடம்புல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரதை பார்க்க முடியும். இந்த ஃபுல்ஃபில்னஸ் வரும்போது இந்த ஃபால்ஸ் டோபமின் ரஷ்ஷும் ஹைப்பர் டெஸ்டோஸ்டிரான் செக்ரிஷனும் நின்று போவதுக்கு அது பெரிய அளவில் உதவி செய்யும். அந்த வகையில் இன்றைக்கு
இந்த 4 விஷயங்கள் நான் சொன்னது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஒயிட் கிராஸ் ஜூஸ் சாப்பிடுவது, தியானம் செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, இது போல் இதெல்லாம் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. செய்ய முடியாதவங்க வாஜி கேர் கேப்சூல்ஸ் காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. முதல் 1 வாரம் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் ஒரு மாத காலம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்திலேயே 1 முறை 2 முறை தான் நீங்கள் சுய இன்பம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் தொடர்ந்து இதை ஒரு 6 மாத காலம் பயன்படுத்துனீங்கன்னா சுய இன்பத்தால் ஏற்பட்ட தாது க்ஷயம், உடம்பில் இருக்கக்கூடிய பலவீனம், திசுக்களுடைய அடர்த்தி குறைவு, தாதுக்களுடைய குறைவு, ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, உடலுடைய சக்தி பீடம் சக்தி இழந்து போயிருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி மீண்டும் இயல்பான நிலைக்கு உடல் திரும்பி வந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல மருந்து இந்த வாஜி கேர் கேப்சூல். ஆனால் இந்த கேப்சூல் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மற்ற 4 விஷயங்களில் கவனம் எடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல தீர்வளிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். மாஸ்டர்பேஷன் செய்கிறது நல்லதா தப்பா நீங்களே சொல்லுங்களேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். என்னதான் 1 நிமிட சுகத்திற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்க வல்லது. சக்கரை நோயை சீக்கிரம் கொண்டு வரதிலிருந்து நிரந்தரமாகவே குழந்தையின்மை நோயை உருவாக்குவது வரை கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல்களை மாற்றி இன்றைக்கு நிறைய கணவன்களையும் மனைவிகளையும் மனநோயாளியாக மாற்றக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு தான் இந்த மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய இன்பம். அன்பு நேயர்களே, இதை பார்த்துட்ருக்கவங்க தயவு செய்து இந்த சுய இன்ப பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முயற்சி செய்ய முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அது என்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், உங்களுடைய சர்க்கிளில், குறிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணி போட முடியுமான்னு பாருங்கள். 12வது படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வராங்க, அன்கண்ட்ரோல்டு மாஸ்டர்பேஷன் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மாக்கள்லாம் உள்ளே உட்கார்ந்து பேச முடியாமல் கண் கலங்கி வெளியில் ஓடி போவதை நான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூக பிரச்சனையாக இருப்பது குடிப்பழக்கமும் போதை பழக்கமும் மட்டும் கிடையாது, இந்த சுய இன்ப பழக்கமும் கூட தான். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த வீடியோவை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.